அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நூதனம் டைரி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டெலிசியஸான ஒரு எம்மியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ப்ரௌனி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இது சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னுடைய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தாப்பில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதை எப்படி ஈஸியாக செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நான் இதுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் நான் வெயிட் போட்டே எல்லாமே அளவு சொல்கிறேன். அந்த அளவுக்கு கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுங்க நீங்கள், அப்போ சூப்பராக இருக்கும். 139 கிராம்ஸ் பட்டர் எடுத்திருக்கேன். இது கூட டார்க் சாக்லேட் எடுத்துக்கோங்க. இது கூட அதாவது டார்க் சாக்லேட் 5, மொத்தம் டோட்டல் 500 வரணும். அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. 500 கிராமில் 139 மைனஸ் பண்ணி டார்க் சாக்லேட் போட்டுக்கலாம். மொத்தம் 500 கிராம்ஸு போட்டுட்டு இதை நம்ம மெல்ட் பண்ணணும். நான் அவனில் பண்ணுறதுனால கொஞ்சம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதை மெல்ட் பண்ணுறேன். இதே நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் பண்ணிட்டீங்கன்னா டபுள் பாயிலிங் மெத்தடில் பண்ணிக்கலாம். அதுவும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். நான் இப்போ அவனில் பண்ணியிருக்கேன், அதை காட்டுறேன். பாருங்கள், மெல்ட் ஆயிடுச்சு. இதே நம்ம வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சூப்பராக மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்தால் போதும். நெக்ஸ்ட்டு 3 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் பவுடராக்கி சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 500 கிராமுக்கு நம்ம 3 ஸ்பூன் சுகர் பவுடர் சேர்த்துக்கிறோம். உங்கள் டேஸ்ட்டுக்கு மாதிரி சேர்த்துக்கோங்க. எனக்கு 3 ஸ்பூன் கரெக்டாக இருந்துச்சு. இதோட கொஞ்சம் அதிகமாக போனால் டேஸ்ட் மாறிடும். இந்த அளவு போடுங்க. 500 கிராமுக்கு 3 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறமேட்டு 1 ஸ்பூன் நான் ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு பிளெண்டர்லாம் தேவை கிடையாது, நம்ம கையால் பிளெண்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஈஸியான ரெசிபிங்க. சூப்பராக ஒரு 10 வயசுக்குள்ளே கூட அழகாக ஈஸியாக செஞ்சிடலாம். அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு 2 முட்டை போட்டுக்கலாம். ஒரு முட்டைனாலும் சேர்த்துக்கலாம், 2 முட்டைனாலும் சேர்த்துக்கலாம். நான் 2 முட்டை போட்டிருக்கேன். நல்லா போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சல்லடையில் ஒரு ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா சலிச்சுக்கணும். இது கூட மைதா மாவு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சுகர் பவுடர் சேர்த்திங்களா, அதுலேயே 2 ஸ்பூன் போதும். 2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம், இல்லை கேக் மாதிரி ஆகிடும். ப்ரௌனி கொஞ்சம் இதுவாக இருக்கணும், அதுக்காண்டி தான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா பீட் பண்ணிட்டுக்கலாம். ரொம்பலாம் இதுக்கு ப்ரௌனிக்கு பீட் பண்ண தேவையில்ல, ஓரளவுக்கு பீட் பண்ணால் போதும். ரொம்ப பீட் பண்ணிங்கன்னா கேக் மாதிரி ஆகிடும். ஸோ ரொம்பலாம் பீட் பண்ணக்கூடாது. நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் பீட் பண்ணாலே போதும். கொஞ்சம் விட்டு பண்ணுங்கள். இது கூட நான் பைனாப்பிள் எசன்ஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கேக் ட்ரேயில் நான் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். பட்டர் ஷீட்டும் தான் போட போகிறேன். அதுக்குள்ளே கொஞ்சோண்டு பட்டரும் அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் போட்டு நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ப்ரௌனியை தான் நம்ம இதில் போட போகிறோம். நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஒட்டாது. இப்போ இந்த பீட்டும் போட்டுடலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. போட்டுட்டு நல்லா டேப் பண்ணி விடுங்க. அப்போ தான் கேப்லாம் இருக்காது. நல்லா டேப் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு என்னென்ன சாக்லேட், பிஸ்கட்ஸ், எது நட்ஸு போடணும்னு உங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ எல்லாமே போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பிஸ்கட்ஸ் தான் போட்டிருக்கேன். ஓரியோ பிஸ்கட்டும் 5 ஸ்டார் சாக்லேட்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே சாக்லேட்ஸும் போட்டிருக்கேன், மில்க் சாக்லேட்டும் போட்டிருக்கேன். ஸ்லைஸாக இது பண்ணி இப்போ எல்லாமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் நட்ஸ் போடுறதுனாலும் போடலாம். எனக்கு இது மட்டும் போட்டிருக்கேன். நான் பசங்க இதான் கேட்குங்கன்னு சொல்லிட்டு சாக்லேட்ஸும்
பிஸ்கெட்ஸு 5 ஸ்டார் இது மட்டும் போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம வந்து அவனை வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ட்ரே உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு 180 டிகிரி செல்சியஸ்க்கு 22 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக ப்ரௌனி ரெடி ஆயிடும். 20 ஆயிடுச்சு டைமு. எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. நீங்கள் உடனே கேக் எடுத்துக்கூடாது. ட்ரேலேருந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எடுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்கள் ப்ரௌனி எப்படி இருந்துச்சுன்ட்டு. இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம், ஈஸியாகவும் இருக்கும். இதுக்கு அதிக பொருளும் தேவை கிடையாது. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பிகினர்ஸ் கூட சூப்பராக ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். என்னுடைய வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னுடைய வீடியோவை இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நல்லா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக, நல்லா சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பாய்.